வணக்கம். தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு இலங்கையினுடைய முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வத்தளையில் பள்ளியவத்தை என்ற இடத்துல ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் குடு ரொசான் என்று சொல்லப்படுற ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரை குறிவைத்து ஒரு துப்பாக்கி சூடு திடீரென்று நடத்தப்படுது. அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் அங்கே எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருந்த டைமில் ஒரு மண்டபத்தில் தான் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் நடந்திருக்கிறது. திடீரென்று காரில் வந்த 2 பேர் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. ஆனால் குறிவைத்தது குடு ரொசான் என்று சொல்லப்படுற போதைப்பொருள் கடத்தல்காரர். அதில் இறந்தது 39 வயதுடைய அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நபர். அவருக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இலக்கு தவறாக இன்னொருவர் மேல் பாய்ந்து அவர் தேசிய வைத்தியசாலை, கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டும் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இதில் இப்பொழுது முக்கியமான நபர்களை தேடி போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இப்போ வத்தளையை சேர்ந்த 31 வயதுடைய 30 வயதுடைய அந்த 2 பேர் கைதாகி இருக்கிறாங்க. எங்கு என்று சொல்லி பார்த்தீங்களா, இந்தியாவில் வச்சு கைதாகி இருக்கிறாங்க. சட்டவிரோதமாக படகுல இவங்க இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கிறாங்க. அங்கே இந்திய அந்த கடலோர காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது 2 பேர் சந்தேகத்துக்கிடமான முறையில் நடமாடுறாங்கன்னு சொல்லி இவங்களை செக் பண்ண வந்த போதுதான் இவர்கள் இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வார போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் என்றையும் தாண்டி இந்த கொலையை செய்தவர்கள் என்று சொல்லி அவங்க உறுதிப்படுத்தி அவங்களை கைது செய்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்குள்ள இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இவர்களை அனுப்புவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு வாரம் தேவையில்லை, 2-3 நாட்களுக்குள்ள இவங்க இலங்கைக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நம்பப்படுது. அதோட இந்த கைது செய்யப்பட்ட 2 பேருக்கும் ஏற்கனவே இலங்கையில் இந்த போதைப் பொருள் சம்பந்தமான 3 வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிறதும் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். பாருங்க எப்படியெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி, திட்டமிட்ட ஒரு கொலைகளை செய்து திட்டமிட்ட குற்றங்களை செய்துவிட்டு இலங்கையில இருந்தே தப்பிக்கிறாங்க. அதுவும் படகு மூலமாக தான் நிறைய பேர் தப்பிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கனமுள்ள சஞ்சீவ நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அந்த துப்பாக்கியை கொடுத்து உதவிய இசாரா செவ்வந்தி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு படகு மூலமாக தப்பி செல்கிற நேரத்தில் தான் அவங்க கைதாக இருந்தாங்க. அண்மையில் ஒரு பெரிய ஒரு மோசடிக்காரர் நுவரெலியாவில் ஒரு பெண்ணை ஏமாற்றி, அந்த மருத்துவ பெண்ணை ஏமாற்றி அவர் தனது மனைவியோடையே யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் ஒரு பேருந்தில் இருக்கும் பொழுதுதான் கைதாகி இருந்தார். இப்படி கொழும்புல கொலைகளை செய்துவிட்டு யாழ்ப்பாணத்துக்கு இந்தியாவுக்கு தப்பி செல்கிற மாதிரியாக தான் இப்பொழுது பின்னணிகள் அமைந்து வருது. இப்போ இந்த 2 பேருமே கைதாகி இருக்கிறாங்க. இதுக்கு பின்னணியில் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன விவரம் என்பது இன்னும் தெரிய வரையில. ஆனால் வெகு சீக்கிரம் தெரிய வரும். ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் என்னென்று சொன்னால் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான போட்டியும் பிரச்சனையும் தான். இலங்கை சுங்கத்துறை அதிக வருமானத்தை ஈட்டுற ஒரு துறை என்று சொல்லலாம். அரசாங்கத்துக்கு அதிக வருமானம் சுங்கத்துறையால் வருது. காரணம் என்னென்னா, வெளிநாட்டிலிருந்து வர ஆக்கள் இந்த பொருட்களை கொண்டு வரைக்கல, அதில் வர வரிகள் மூலமாக அதிக பணம் எடுக்கிறாங்க. அதோட போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் இவர்களால் பிடிபடுது. 79 வயதுடைய ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு விவசாய பொறியியலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு சொன்னால், சின்ன வழக்குகளில் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய கொகைன் போதைப் பொருளை கடத்தி வந்திருக்கிறார். எக்ஸ்ரே சோதனை இட்ட போதுதான் இது பிடிபட்டிருக்குது. முதல் இவர் ரங்கி கட்டுநாயக்க ஏர்போர்ட்டுக்கு வாரார். சுங்கத்துறையினர் அவருடைய பேக்ஸை சோதனை இடுறாங்க. சந்தேகத்துக்குரிய மாதிரி எதுவுமே இல்லை என்று 2 நாட்களுக்கு முதல் அவர் விடுவிக்கப்படுறார். அவர் வீட்டை போறார். பிறகு தாமதமாக இவருடைய பேக் கொண்டு பார்சல்ல வருது. அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது எக்ஸ்ரே செக் எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே செக் எடுக்கும் பொழுது சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் உள்ள இருக்கின்றது கண்டறிகிறாங்க சுங்கத்துறையினர். அதை திறந்து பார்க்கும் பொழுது மிகவும் நுட்பமான முறையில் ஃபைல்ஸ், கோப்புகள் போன்ற ஒரு வடிவமைப்பில் கொகைன் போதைப் பொருள் உள்ள வைக்கப்பட்ட 4 பொதிகள் கண்டெடுக்கப்படுது. அதிரடியாக கைது செய்யப்படுகிறார் இந்த ஸ்பெயின் நாட்டு 79 வயதுடைய நபர். இப்போ இந்த 79 வயதுடைய ஸ்பெயின் நாட்டவரும் அந்த கொகைன் போதைப் பொருளும் 110 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொகைன் போதைப் பொருளும் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. கொழும்பு போர்ட் சிட்டியில் சீனாக்காரரோட பெரிய ஒரு சண்டை ஒன்று நான் நேற்றைய காணொலியிலையும் குறிப்பிட்டிருந்தேன். அது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2 சீனர்கள், அந்த சம்பவத்தை நடத்திவிட்டு தப்பி செல்ல முயன்ற 2 சீனர்கள் கொழும்பு கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் வச்சு கைதாகி இருக்கிறாங்க. என்ன சம்பவம் என்பதை இந்த முதல் காணொலி பார்க்காதவர்களுக்கு நான் சொல்கிறேன். கொழும்பு போர்ட் சிட்டியில் 3 பேர் சீனாக்காரர் மீன் பிடிக்க வேண்டு கொழும்புல இருக்கு. அவங்களுடைய தங்குமிடமே அங்கே தான் இருக்குது. அங்கே தொங்கு பாலம் ஒன்று இருக்குது. அந்த தொங்கு பாலத்தில் மீன் பிடிக்க வேண்டு. மீன் பிடிக்க இரவு 11 மணிக்கு போகிறாங்க. இரவு 11 மணிக்கு போகையில் அதிகாலை 2 மணி அளவில் ஒரு ஹயஸ் வேனில் 20 சீனாக்காரர் அந்த இடத்துக்கு அவர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டி அவர்களை அடித்து அவர்களை துன்புறுத்தி கை கால் எல்லாமே கட்டி முகத்தை மூடி அவங்களை வேற ஒரு இடத்துல கொண்டே போட்டிருக்காங்க. அதில் அந்த 3 நபரில் ஒரு நபர் உயிரிழந்துட்டார்.
அந்த நபரை கட்டிக்கொண்டு எகலிய கொடை என்ற இடத்துல ஒரு காட்டு பகுதிகளில் போடைகளில் அந்த எகலிய கொடவுல சட்டவிரோதம் மதுபானம் காய்ச்சிற இடங்களை சுற்றி வளைக்க போன போலீசாரிடம் அவர்களின் கண்களில் இந்த சடலம் தென்படுது. முதலாவது அவரோட கைதான் தென்பட்டது. அப்பேக்குள்ள தெரியாது அந்த போலீசாருக்கு இது சீனாக்காரர் தான், என்ன சம்பவம்னு தெரியாது, கை மட்டும் தெரியுது. அவங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுது உடல் முழுவதுமே கல்லால் மூடப்பட்டிருக்கிறது. பார்த்தா அது சீனாக்காரர் என்று உறுதி செய்யப்படுது. தப்பி சென்ற 2 பேர் 3 பேர் மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதில் 3 பேருக்குமே கடுமையான அடிகள் விழுது. அதில் ஒரு ஆள் உயிரிழந்துட்டார். மற்ற 2 பேருமே ஒரு இடத்துல கைவிட்டு சென்ற நேரத்தில் தப்பியோடி போலீஸ்ல முறைப்பாட பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ இந்த 2 சீனாக்காரர் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் கைதாகி இருக்கிறாங்க. மேலதிகமாக இன்னும் எத்தனை பேர் இந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று சொல்லி விசாரணைகள் நடந்து வருது. இதுக்கான பின்னணி என்னண்டா மோசடி என்று சொல்லியும் சொல்ல வருது. அதாவது இந்த கொலை செய்யப்பட்டவர் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர் என்றும் சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் இணைய மோசடி என்று சொல்லும் பொழுதே சீன நாட்டவர் தான் அதிகமாக இலங்கையில் தங்கி இருந்து இணைய மோசடிகளை செய்கிறார்கள். அவர்கள் குறிவைப்பது இலங்கையர்களை தாண்டி வெளிநாட்டவர்களை. ஆனால் இலங்கைக்கு வந்து இங்கு இடத்தை எடுத்து ஹோட்டல்ஸ் எடுத்து புக் பண்ணி நிறைய இணைய மோசடிகளில் ஈடுபட்ட விஷயம் உங்களுக்கு தெரியும். சுலைமான் கல் என்று சொல்லப்படுற அபூர்வ கல் திருகோணமலை கிண்ணியாவில் ஒரு புடவக் கடையில் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு ஆள் கிண்ணியா, ஒரு ஆள் மூதூர். 2.5 கோடி ரூபாய் பெறுமதியுடைய ஒரு அபூர்வ கல் என்று சொல்லப்படுது இந்த சுலைமான் கல். அதோட 550 கிராம் தான் இந்த எடை இருக்குது இந்த கல்லுக்கு. இவங்க ஒரு புடவக்கடை, கண்டி ரோட்டில் இருக்கிற ஒரு புடவக்கடையில் தான் இந்த கல்லை கைப்பற்றி இருக்கிறாங்க. அங்கே தான் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகளுக்காக நீதிமன்றம் முன்னிலையில் இந்த 2 நபர்களும் அந்த சுலைமான் கல்லும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த மிகப்பெரிய கலவரம் உங்களுக்கு தெரியும். அதில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. சிறை அதிகாரிகள் உட்பட கைதிகள் உட்பட பலர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து நீதி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் அஜித் பி பெரேரா நேற்று நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்திருந்தார். இதில் வாக்குகள் வீதம் பார்க்கும் பொழுது 116 மேலதிக வாக்குகளால் இந்த நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சியால் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை 116 மேலதிக வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதோட நீதி அமைச்சர் இன்னும் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு சொல்லியிருக்கிறார் என்றால், இலங்கையில் வீட்டுக்காவல் சட்டத்தை கொண்டு வரப்போகின்றோம். நீதிமன்றங்கள் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வீட்டுக்காவலில் குற்றவாளிகளை வைப்பதற்கான நடவடிக்கைகள் புது சட்ட மூலங்கள் கொண்டு வரப்போகின்றோம் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிற சிறைச்சாலைகளின் அளவை விட கைதிகளின் அளவு 4 மடங்கு பெரிதாக இதுவரைக்கும் இருக்குன்னு சொல்லியும், அதிகரித்த கைது நடவடிக்கைகள் காரணமாக கைதிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போறதால கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு என்று சொல்லியும் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்காவல் சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அதாவது இலங்கையில் இருக்கிற முழு சிறைச்சாலைகளையும் எடுத்துக்கொண்டா 10,375 கைதிகளைத்தான் அதுக்குள்ள வச்சிருக்க முடியும். ஆனால் அதை விட 4 மடங்கு கைதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இது எதிர்காலத்திலையும் சிறை கலவரங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றபடியா அதை கட்டுப்படுத்தணும்டா வீட்டுக்காவல் சட்டங்களை கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறார். சீனாவில் உங்களுக்கு தெரியும், சீனா என்றாலே COVID-19 ஞாபகம் வரும், நிறைய இணைய மோசடிகள் ஞாபகம் வரும். இப்போ போர்ட் சிட்டியில் நடந்த ஒரு கொலை சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்படி இருக்கல இந்த பெண்களை குறிவைத்து காதல் முறிவுகளில் பிரேக்கப் ஆன பெண்களை குறிவைத்து ஒரு மோசடி சம்பவம் பதிவாகி இருக்கிறது. என்னன்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் கோச் என்று சொல்லி, அதாவது ஒரு காதலில் முன்னாள் காதலனோடு நீங்கள் திரும்ப சேரணுமெண்டா அந்த முன்னாள் காதலன் உங்களை தேடி திரும்ப வரணும் கதைக்கணும் என்று சொன்னால் என்னென்ன செய்யணும் என்று சொல்லி ரிலேஷன்ஷிப் கோச் என்ற வகையில் அவங்கள்ட்ட நிறைய காசை பறிக்கிறாங்க. காசை வாங்கி 90% வெற்றி உறுதி, உங்கள் முன்னாள் காதலன் உங்களிடம் திரும்பி வருவார், இதை செய்யுங்கன்னு சொல்லி கோச் கொடுக்குறாங்க. ஆனால் அது வெற்றி அடையாத நேரத்தில் அடுத்த நிபுணத்துவம் வாய்ந்த இன்னும் ஒரு ட்ரெயினி உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போகிறார், ஒரு அதிகாரி உங்களை ட்ரெயின் பண்ணுவார் என்று சொல்லி மேலதிகமான காசையும் உங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இது பற்றி நிறைய முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ என்ன மாதிரியான சிஸ்டத்தில் இவங்க வந்து ட்ரெயின் கொடுக்குறாங்கன்னா, முதல் 21 நாட்கள் நீங்கள் எந்த அழைப்பையும் எடுக்கக்கூடாது, எந்த மெசேஜையும் அந்த முன்னாள் காதலனுக்கு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் சமூக வலைத்தளங்களில் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் பதிவுகளை இட்டு வரணும் என்று சொல்லி சில விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸை கொடுத்து இவங்க வந்து மோசடி செய்கிறதாகவும் காசை எடுக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2016ஆம் ஆண்டு 18,000 இந்த கோச் சம்பந்தமான விஷயம், ரிலேஷன்ஷிப் கோச் என்று சொல்லி 18,000 நிறுவனங்கள் இருந்தது. 10 வருஷமாச்சு. இது இப்போ 2026ஆம் ஆண்டில் 1,66,000 கணிசமாக உயர்வடைந்திருக்கின்றது இந்த ரிலேஷன்ஷிப் கோச் விஷயம். அதாவது இதில் என்ன குறிப்பிடுதுன்னு சொன்னால், முறையான சட்ட நடவடிக்கைகள் இல்லை, சட்ட மூலங்கள் இல்லை, ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முறைமைகள் இதில் கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது.